ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து Thursday மார்னிங் பசங்களுக்கு வந்து லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா க்ரீமியாக கோல்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரொம்ப காரம் போடாமல் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு இப்படி ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். 2 பேருக்குமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சில்லுன்னு கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால இந்த ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருக்கேன். ஏன்னா கேப் போட்டால் தலை கலைஞ்சிரும். ஸோ வந்து கிளம்பிட்டாங்க பை சொல்லிவிட்டு. பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஜன்னல் கொஞ்சம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து புதுசாக வாங்கின கேஸ் ஸ்டவ் தான். நான் வந்து முன்னாடி 2 பர்னர் வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன். ரீசெண்டாக தான் வந்து நான் வந்து இந்த 3 பர்னர் வந்து சேஞ்ச் பண்ணேன். இந்த பர்னர் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். பட் கேஸ் அடுப்பை வந்து அந்த லிக்விட் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டேன். க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுட்டேன். உப்பு ஜாடியும் புளி ஜாடியும் வந்து கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. ஸோ அதை வந்து வேறு ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி உப்பு ஜாடியை வந்து வெயிலில் காய வச்சுட்டேன். வெள்ளி விளக்கையும் வந்துட்டு அந்த லிக்விட் போட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டேன். நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஷிஃப்ட் டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உப்பு ஜாடி வந்து காஞ்சிடுச்சு. ஸோ அதை நல்லா தொடச்சிட்டு நான் வந்து உப்பை ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஜாடியில் வந்து கல் உப்பு வச்சுருக்கேன். இன்னொரு ஜாடியில் வந்து தூள் உப்பு வச்சுருக்கேன். மதியானம் லஞ்ச் வந்துட்டு அம்மா வச்ச கருவாட்டு குழம்பு தான். எனக்கு எங்கள் அம்மா வச்ச கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா கருவாட்டு குழம்பு வைக்கும்போது முட்டையும் கீரையும் கண்டிப்பாக செய்வாங்க. நல்லா சாப்பிட்டு என் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் போல் ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சாச்சு. Thursday எனக்கு இப்படி தான் போச்சு. பசங்க வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஒர்க்கும் போயிட்டே இருக்குது.